உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர். இன்றைய செய்திகள். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயற்பட்டதாக கருதப்படும் இளம்பெண் இஷாரு சிப்பந்தி கடல் வழியாக படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று அது தொடர்பில் விசாரணை நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் மறைந்திருப்பதாக நம்பப்படும் சுமார் 200 இடங்களில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் சிப்பந்தி தொடர்பில் எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இசார் சிப்பந்தி தனது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டதால் அவரை பற்றிய எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட 2 நாட்களின் பின்னர் களுத்துறை பகுதியிலுள்ள தங்க நகை கடைக்கு சென்ற இஷாரு சிப்பந்தி சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை எடுத்து சென்றதாக தெரியவந்தது. ஆனால் அவரை பற்றி குறிப்பிடத்தக்க தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. சந்தேக நபர் தென்மாகாண கடற்கரை வழியாக படகு மூலம் நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாவீரர்களுடைய உறவுகளும் தமிழ் மக்களும் மாவீரர்களை விதைத்த இடத்தில் கண்ணீர் சிந்தி நினைவு கூறுவதற்காக வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள மாவீரர் தொழிலுமில்லங்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் இக்கோரிக்கையை விசேடமாக முன்வைத்தார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இறந்தவர்களை நினைவு கூறுதல் என்பது அந்தந்த சமயங்களுக்கேற்ப மக்கள் செய்து வருவது வழமையாகும். எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் 27 அன்று துயிலுமில்லங்களிலும் மே 18 அன்று முள்ளிவாய்க்காலிலும் நினைவு கூறுவார்கள். கடந்த வருடம் உங்களுடைய ஆட்சியில் தடையில்லாமல் உணர்வு பூர்வமாக நவம்பர் 27 நாளினை நிம்மதியாக நினைவு கூர்ந்தார்கள். தொழிலுமில்லங்கள் சிலவற்றில் இராணுவத்தினர் இருக்கின்றார்கள். இராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இன்னும் அதிகமாகவும் 2 மக்களுக்கு ஒரு படையினர் என்று உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது மனதை ஆறுதல் படுத்துவதற்கு ராணுவம் அத்துமீறி கையகப்படுத்தியுள்ள முள்ளியவளை, அளம்பில், தேராவில், ஈச்சம்குளம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள இன்னும் சில தொழிலுமில்லங்களையும் விடுவியுங்கள். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையினை முன்வைப்பதாகவும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வரும் கலகுடகத்தி ஞானசார தேரரை விசாரிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அவரின் கருத்து தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் வீண்விரியத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல விடயங்களை தாம் அறிந்திருப்பதாக ஞானசார தேரர் தெரிவித்திருந்தார். அத்துடன் இந்த விடயங்களை ஜனாதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு தாம் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையிலேயே இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் வீண்விரியத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நியாயமான விசாரணைகளை முன்னெடுக்கும் என உறுதியளித்துள்ளது. இந்நிலையில் தேரனின் இந்த அறிவிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை நடவடிக்கைகளுக்கு முக்கியமானதாக அமையும் என குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் வடமராட்சி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் நேற்றைய தினம் இரவு வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். கரவட்டி திரு இருதய கல்லூரியில் தரம் 9 கல்வி கற்று வரும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கரவட்டி மத்தணி பகுதியைச் சேர்ந்த நகுலீஸ்வரன் யக்ஷன் வயது 14 என்ற மாணவன் ஆவார். இந்நிலையில் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
திம்புலாகல கல்வி வலயத்தின் கீழுள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் 8 மாணவிகளை வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திம்புலாகல கல்வி வலயத்தின் அரலங்வில கல்வி பிரிவில் உள்ள பாடசாலையில் 10ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 8 மாணவிகள் பல சந்தர்ப்பங்களில் கணித பாட ஆசிரியரால் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் அரலங்வில போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கணித ஆசிரியர் ஒருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட கணித ஆசிரியர் பொலனறுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அரலங்வில மகளிர் போலீஸ் பணியகம் உட்பட போலீஸ் அதிகாரிகள் குழு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.